ஹே காய்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா? நீங்க காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு நினைப்பீங்க. அதுவும் 4 மணிக்கு எழுந்திருக்கணும், 1 hour ஒர்க் அவுட் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், அப்புறம் முக்கியமான வேலை ஏதாவது இருந்தா அதை பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்காக மொபைல்ல 3:30க்கு ஒரு அலாரம், 3:35க்கு ஒரு அலாரம்னு லைனா 4 மணி வரைக்கும் வச்சுட்டு எல்லா அலாரமையும் ஆஃப் பண்ணிட்டு நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு தூங்கிருக்கீங்களா? இந்த மாதிரி தூங்குறப்போ ஏன் என்னால மட்டும் காலையில நேரமா எழுந்திருக்க முடியலன்னு ஃபீலிங் நமக்கு வந்திருக்கும். இன்னும் சில பேரு முன்னாடி நாள் சீக்கிரமா தூங்குனா அடுத்த நாள் நேரமா எழுந்துடலான்னு நினைச்சு தூங்குவோம், ட்ரை பண்ணுவோம். ஆனா முன்னாடி நாள் நைட்டு தூக்கமே வராம புரண்டு படுத்துட்டு இருப்போம். அப்புறம் எங்க இருந்து 4 மணிக்கு எழுந்துக்கிறது? வழக்கம் போல லேட்டா தூங்கி லேட்டா எழுந்திருக்க வேண்டியதுதான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. அதிகாலையில சீக்கிரமா எழுந்திருக்கக்கூடிய ஈஸியான மெத்தட்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் வீடியோஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எப்படி காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஏன் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு உங்களுக்கு நீங்களே தெளிவுபடுத்திக்கோங்க. நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் அதிகாலையில எழுந்துக்கிறாங்க. அதனால நானும் காலையில எழுந்துட்டா அவங்கள மாதிரி ஆயிடலாம்னு நினைக்கிறீங்களா? நல்ல விஷயம்தான். ஆனா 4 மணிக்கு எழுந்துட்டா மட்டும் உங்களால சக்சஸ்ஃபுல்லா மாற முடியாது. 4 மணிக்கு எழுந்து நீங்க உங்க மொபைல்ல இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிட்டு பார்த்துட்டு நானும் சக்சஸ்ஃபுல் பீப்புள் மாதிரி 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன்னு சொல்றதுல எந்த யூஸும் இல்லை. நீங்க அதிகாலையில எழுந்திருக்கணும்னா அதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. உங்க பாடியை ஃபிட்டா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதிகாலையில எழுந்து ஒர்க் அவுட் பண்ணலாம், ஜிம்முக்கு போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம். உங்க பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ண நினைச்சா மெடிடேஷன், பிரீதிங் எக்ஸசைசஸை பண்ணலாம். இல்ல உங்க ட்ரீமுக்காக ஒர்க் பண்ண நினைச்சீங்கன்னா அதிகாலை நேரம் ரொம்ப பர்ஃபெக்டான நேரமா இருக்கும். அந்த டைம்ல உங்க பிரெயின் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால ஃபோக்கஸ்டா டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அதிகாலையில நான் எழுந்திருக்கணும்னு மட்டும் நினைக்காம எழுந்து என்ன பண்ண போறீங்கன்னு தெளிவா சூஸ் பண்ணிக்கோங்க. வேலை எதுவும் இல்லாம நீங்க காலையில எழுந்திருக்க நினைச்சா நமக்கு இன்னைக்கு பெருசா எந்த ஒர்க்குமே இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு அலாரம ஸ்னூஸ் பண்ணிட்டு தான் தூங்க நினைப்போம். ஸோ இதை அவாய்ட் பண்ண முன்னாடி நாள் நைட்டே ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து அடுத்த நாள் காலையில 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ண போறீங்கன்னு எழுதி வச்சிருங்க. இல்ல உங்க மொபைல்ல இருக்க நோட் பேட்ல கூட நீங்க நோட் பண்ணலாம். ஆனா பேப்பர்ல உங்க கையால எழுதுறப்போ அது உங்க பிரெயின்ல ஈஸியா ஸ்டோர் ஆயிடும், இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஏன் எழுந்திருக்கணும்னு சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 4 மணிக்கு எப்படி எழுந்துக்கிறது 1 by 1 பாத்திரலாம். ஸ்டெப் நம்பர் 1, டேக் ஸ்மாலர் ஸ்டெப்ஸ். நீங்க அலாரம் மட்டும் உங்க மொபைல்ல வைக்கிறதுனால காலையில நேரமா எழுந்திருக்க முடியும்னு நினைக்கிறது தப்பான விஷயம். இந்த வீடியோ பாக்குறவங்கள எத்தனை பேர் இன்னைக்கு மார்னிங் வச்ச அலாரம ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்குனீங்க? கமெண்ட்ஸ்லாம் ஆனஸ்டா சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி 7 மணிக்கு தான் எழுந்திருக்க ஹேபிட்டை வச்சிருந்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் 4 மணிக்கு நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு அலாரம் செட் பண்ணா எப்படி நம்ம பாடினால அதுக்கு அடாப்ட் ஆக முடியும்? அப்படியே ஒரு வேலை நாளெல்லாம் டயர்டா இருக்க மாதிரியே ஃபீல் இருக்கும், தூங்கி விழுவோம். இதை அவாய்ட் பண்ணணும்னா நீங்க ஒரே நாள்ல 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு கோல் செட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா சீக்கிரம் எழுந்திருக்கக்கூடிய ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப 7 மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னா 6:30 மணிக்கு எழுந்திருக்கணும்னு அலாம் செட் பண்ணுங்க. ஒரு 1 week 2 week 6:30க்கு எழுந்துருங்க. அது உங்களுக்கு அடாப்ட் ஆகும். அதுக்கப்புறமா இன்னும் 1/2 hour கம்மி பண்ணி 6 மணிக்கு எழுந்திருக்கலாம். அது ஹேபிட் ஆனதும் 5:30, அப்புறம் 5, இப்படி நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்கும்போது உங்க பாடி டயர்ட் ஆகாம இருக்கும், ஈஸியா உங்களால எழுந்திருக்கவும் முடியும். ஸோ ஒரே நாள்ல சடனா உங்க வேக்கப் டைமை 4க்குன்னு செட் பண்ணாம ஆல்ரெடி இருக்க உங்க வேக்கப் டைம்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி செட் பண்ணுங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 2, கோ டு பெட் earlier. காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு யோசிச்சுட்டா முன்னாடி நாள் நைட்டே சீக்கிரமா தூங்கிடணும். நைட்டு 1 மணி வரைக்கும் கேம் விளையாடிட்டு இல்ல மொபைல் பார்த்துட்டு தூங்காம காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. அது உங்க பாடி இன்னுமே டயர்ட் ஆக்கிடும். காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னு நினைச்சிட்டா உங்களோட ஸ்லீப் டைமை கம்மி பண்ணக்கூடாது. நம்ம பாடிக்கு போதுமான அளவுக்கு தூக்கத்தை கொடுத்தா மட்டும்தான் நம்ம நினைச்ச மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் சுறுசுறுப்பா பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் தூங்குறது ஹெல்தியான ஸ்லீப் ஹேபிட்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பட் இது ஒவ்வொரு பர்சனுக்கும் சேஞ்ச் ஆகும். சில பேருக்கு 9 hours தூங்கினாதான் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரியே இருக்கும். இன்னும் சில பேருக்கு 6 hour தூங்கினாலே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது எல்லாமே மக்கள் அவங்க தூங்கும் போது கிடைக்கிற ஸ்லீப் குவாலிட்டியை பொறுத்தது தான். ஸோ உங்களோட ஸ்லீப் ஹவர்ஸை கம்மி பண்ணாம எவ்வளோ நேரம் தூங்குனா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குமோ அவ்வளோ நேரம் கால்குலேட் பண்ணி முன்னாடி நாள் சீக்கிரமா தூங்க போங்க. காலையில எழுந்துக்கிறது எப்படி கஷ்டமா இருக்கோ அதே மாதிரி தான் நைட்டு சீக்கிரம் தூங்க போறதும் ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். இவ்வளோ நாள் 11 மணி 12 மணி 1 மணின்னு தூங்கிட்டு 9 o'clock 10 o'clock தூங்கினோம்னா ஸ்டார்டிங்ல தூக்கம் வராத மாதிரியே இருக்கும். பட் அந்த நினைப்பெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு தூங்க ட்ரை பண்ணுங்க. தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி எல்லா ஒர்க்கும் முடிச்சிருங்க. மொபைல், லேப்டாப் ஸ்கிரீன் எதையுமே பார்க்காதீங்க. தூங்கக்கூடிய பிளேஸை இருட்டா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டாலே நம்ம பாடியில மெலட்டோனின் அப்படிங்கிற ஸ்லீப் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிரும். தூக்கமும் உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். தூக்கம் வரலையேன்னு மொபைல் பார்க்கலான்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய லைட் நம்ம மெலட்டோனினை கட்டுப்படுத்தி இன்னும் நம்மள நிறைய நேரம் தூங்காம பண்ணிடும்.
ஸோ தூங்குறதுக்கு 2 ஹவர் முன்னாடி டின்னரை முடிச்சிருங்க. தூங்குறதுக்கு 1 ஹவர் முன்னாடி ஸ்க்ரீன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த நாள் மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு யோசிச்சுட்டு எழுந்து என்ன பண்ணணும்னு ஜஸ்ட் உங்க மைண்ட்லயாவது இமேஜின் பண்ணிட்டு தூங்குங்க. இப்படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அலாரமே தேவைப்படாது. உங்க பாடியோட சர்க்காடியன் சைக்கிளே உங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பி விடும். இது மேஜிக்கெல்லாம் இல்லை, நிறைய பேர் இப்படிதான் எழுந்துக்கிறாங்க. ஸோ காலையில நேரமா எழுந்திருக்கணும்னா நைட்டு சீக்கிரமா தூங்க பாருங்க. அடுத்து நம்பர் 3, மேனிபுலேட் யுவர் என்வாயன்மெண்ட். அலாரம் அடிச்சதும் முழிச்சு பார்த்துட்டு நம்ம கை பக்கத்திலே அலாரம் இருக்கிறதுனால அதை ஆஃப் பண்ணிட்டு திரும்ப தூங்கிடுறோம். அதுக்கு நீங்க அலாரம தூங்கக்கூடிய பிளேஸ்ல இருந்து தள்ளி வச்சா அடிச்சுதான் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலான்னு போனாலும் கை கெட்டின தூரத்துல அது இல்லாதப்போ எழுந்து போய் தான் ஆஃப் பண்ணி ஆகணும். அந்த டைம்ல உங்களுக்கு தூக்கம் போயிடும். காலையில ஜிம் போகணும்னா அதுக்கு தேவையான க்ளோத்ஸ் ஷூஸ் எல்லாம் முன்னாடி நாள் நைட்டே உங்க ரூம்லயே ரெடி பண்ணி முன்னாடி வச்சிடணும். நீங்க எழுந்த உடனே அதை பார்த்ததும் ஈஸியா நீங்க கிளம்பி போக முடியும். அதுவே வார்ட்ரோப்ல இருந்தா அதை அங்க போய் எடுத்து போட்டுட்டு போறதே பெரிய மலை தள்ளுற மாதிரி இருக்கும். அதனாலேயே ஐயோ இது வேற ஒரு வேலையான நாளைக்கு போய்க்கலாமேன்னு தோணக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும்னா காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிற மாதிரி உங்க சரௌண்டிங்ஸை முதல்ல செட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 4, டோன்ட் ஸ்லீப் லேட் ஆன் வீக்கெண்ட்ஸ். நம்மள நிறைய பேர் வீக்கெண்ட் வந்துட்டாலே ஜாலியா வெளியே போயிட்டு லேட்டா நைட்டு சாப்பிட்டுட்டு மூவி பார்த்துட்டு நைட்டு லேட்டா தூங்கி மார்னிங் லேட்டா எழுந்திருக்கிற ஹேபிட் வச்சிருப்போம். ஆனா இந்த மாதிரி வீக்கெண்ட்ல மட்டும் நீங்க லேட்டா தூங்கி லேட்டா எழுந்தீங்கன்னா உங்க பாடினால சரியான சர்க்காடியன் சைக்கிளை ஃபாலோ பண்ண முடியாம போயிடும். நேரத்துக்கு காலைல எழுந்திருக்கணும்னு நினைச்சாலும் அது டயர்டாவே இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா தினமும் ஒரே நேரத்துக்கு தூங்கி ஒரே நேரத்துல எழுந்துறீங்க. இது உங்க பாடிக்கு ஒரு ருட்டீனை கிரியேட் பண்ணி ஈஸியா உங்களை காலையில எழுந்திருக்க வைக்கும். அண்ட் நீங்க டெய்லியுமே நல்ல தூக்கத்தை தூங்கிட்டீங்கன்னா வீக்கெண்ட்ல எக்ஸ்ட்ராவா தூங்கலாமே டயர்டா இருக்குன்ற ஃபீலே வராது. ஏன்னா வீக் ஃபுல்லா நீங்க நல்லா தூங்குறப்போ வீக்கெண்ட்லயும் அதே நேரத்துக்கு நல்லா தூங்கி எழுந்திருப்பீங்க. அடுத்து நம்பர் 5, அவாய்ட் கேஃபீன் ஆஃப்டர் லஞ்ச். அதிகாலையில நேரமா எழுந்திருக்கணும்னா நைட்டு சீக்கிரமா தூங்கணும்னு பார்த்தோம். ஆனா நைட்டு சீக்கிரமா தூங்கணும்னா அதுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஈவினிங் டைம்ல காஃபி குடிக்கிறது, சாக்லேட் சாப்பிடுறது இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய கேஃபீன் உங்க பிரெயினை ஆக்டிவா வச்சு உங்களை நைட்டு சீக்கிரமா தூங்க விடாம பண்ணும். ஸோ கேஃபீன் சேர்க்கப்பட்ட சாக்லேட், காஃபி, டீ இதை குடிக்கிறத ஈவினிங்ல இருந்தே அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சா லஞ்சுக்கு அப்புறம் கேஃபீன் இருக்கக்கூடிய பொருளே சாப்பிடாதீங்க. இது நைட்டு நீங்க சீக்கிரமா தூங்க ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்பர் 6, டோன்ட் செட் டூ மெனி அலாரம்ஸ். அலாரம் வைக்கிறது நம்ம எழுந்துக்கிறதுக்காக தான். ஆனா அதுவே சீக்கிரம் எழுந்திருக்கணும்னு 5 நிமிஷம் கேப் விட்டு விட்டு அலாரம் வச்சா அது நமக்கு டென்ஷனை தான் மார்னிங்லேயே கிரியேட் பண்ணும். அலாரம் செட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் 1 இல்ல வேணும்னா அட்லீஸ்ட் 2 ஆவது செட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 o'clock எழுந்திருக்கணும்னா 3:30 ஒன்று, 3:35 ஒன்று, 3:40 ஒன்று இப்படி வைக்காம 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னா 3:50 ஒன்று வைங்க. அதுக்கப்புறம் 4 ஒன்று வைங்க. இது கூட ஏன் 2 வைக்க சொல்றேன்னா சில பேருக்கு தூக்கத்துல காது கேட்காது. ஸோ மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக தான் இந்த 2 அலாரம். பட் நீங்க டக்குன்னு சத்தம் கேட்டோன்னே எழுந்துருவீங்கன்னா ஒரே அலாரம் வைங்க. 4 மணிக்கு வச்சு 4 மணிக்கு எழுந்துறீங்க. இதுல இன்னொரு சைக்கலாஜிக்கல் விஷயமே இருக்கு. என்னன்னா காலையில நீங்க எழுந்து பண்ற ஃபர்ஸ்ட் வேலையிலேயே நீங்க ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணுவீங்க. இப்ப வேணாம், அடுத்த அலாரம்ல எழுந்துக்கலாம். இதுக்கு பேர் தான் ப்ரொக்ராஸ்டினேஷன். உங்க நாளை தொடங்கும் போதே ப்ரொக்ராஸ்டினேஷனோட தொடங்குனா அந்த நாள் ஃபுல்லா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து நம்பர் 7, சேஞ்ச் யோர் லைஃப் ஸ்டைல். காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும்னா அந்த நாள்ல நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும். காலையில எழுந்ததும் இருக்கக்கூடிய ஒர்க்கை பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உடற்பயிற்சிகள் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்றதுக்கு பர்ஃபெக்டான நேரம்னு பார்த்தா அது மார்னிங் டைம் தான். அப்பதான் நமக்கு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் எல்லாம் அமைதியா இருக்கும். அந்த நேரத்துல எழுந்து நீங்க உடற்பயிற்சி பண்ணும்போது உங்க உடலுக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க காலையில எழுந்து உடற்பயிற்சி பண்ணிட்டாலே அந்த நாள் முழுக்க நீங்க ஃப்ரெஷ்ஷா ஆக்டிவா இருக்க முடியும். பட் எக்ஸசைஸ் பண்றது நல்லதுன்னு நைட் டைம்ல பண்ணாதீங்க. நைட் டைம்ல எக்ஸசைஸ் பண்ணா உங்க பாடி ரொம்ப ஆக்டிவ் ஆகி தூக்கம் வராம போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ நைட் டைம்ல எக்ஸசைஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. நைட்டு சீக்கிரம் தூங்கணும்னா பகல்ல 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கிட்டு நைட்டு சீக்கிரமா தூங்கணும்னா எப்படி முடியும்? ஸோ பகல்ல ஷார்ட் நேப் எடுக்கலாம். அதாவது 30 மினிட்ஸ்க்குள்ள. மேக்ஸிமம் ரொம்ப டயர்டா இருந்தா 1 hour கூட தூங்குங்க. பட் அதுக்கு மேல போகாம பாத்துக்கோங்க. பகல்ல ரொம்ப நேரம் தூங்கிட்டா நைட்டு சீக்கிரம் தூக்கம் வராது. புரண்டு படுத்துட்டு அடுத்த நாள் மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கும் முடியாம போயிடும். அதுக்காக தான் பகல் டைம்ல தூங்குறத கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நைட்டு தூங்குறப்ப லைட்டான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. சிக்கன், மட்டன், ஆயில்னு ஹெவியா சாப்பிட்றப்போ நம்ம உடல்ல இருக்க டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் சாப்பிட்ட உணவை டைஜஸ்ட் பண்றதுலேயே பிஸியா இருக்கிறதுனால நமக்கு தூங்குறதுல கம்ஃபர்ட்டே இருக்காது. மூக்கு பிடிக்க சாப்பிட்டு படுக்க கூட முடியாது. ஸோ நைட் நேரத்துல ஹெவியான ஃபுட்ஸை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் தூங்கும்போது கம்ஃபர்டபுளா தூங்கலாம். இந்த மாதிரி உங்க டெய்லி ஹேபிட்ஸை நீங்க அதிகாலையில சீக்கிரம் எழுந்துக்கிறதுக்கு ஏத்த மாதிரி செட் பண்ணுங்க. அடுத்து நம்பர் 8, ட்ரிங்க் வாட்டர் ஆஃப்டர் வேக்கிங் அப். காலையில எழுந்த உடனே தூக்கமா வர ஃபீல் இருக்கும். பெட்டை பார்த்ததும் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு தோணும். திரும்ப படுத்து தூங்கிட்டா அவ்வளவுதான். அப்புறம் திரும்பி லேட்டா எழுந்திருக்க வேண்டியதுதான்.
நம்ம 6 to 8 hours கண்டினியூஸா தூங்கும்போது பாடிக்கு போதுமான வாட்டர் கிடைக்காம டீஹைட்ரேட்டடா இருக்கும். அதனால கூட மார்னிங் எழுந்திருக்கும் போதே டயர்டா தூக்கம் வர மாதிரியே ஃபீல் இருக்கும். இதை நீங்க அவாய்ட் பண்ணணும்னா காலையில எழுந்த உடனே முதல் வேலையா வாயை கொப்பளிச்சுட்டு 2 கிளாஸ் தண்ணி குடிங்க. மார்னிங் எழுந்ததும் வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதுனால உடலுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. காலையில எழுந்ததும் டீ காஃபியே குடிக்கிறதுக்கு பதிலா ஜஸ்ட் ஒரு கிளாஸ்ல 2 கிளாஸ் தண்ணி குடிக்கலாம். உங்களுக்கு சுடு தண்ணி தான் குடிக்கணும்னா சூடா கூட குடிக்கலாம், இல்ல நார்மல் வாட்டர் கூட நல்லாவே குடிக்கலாம். நீங்க அந்த தண்ணி குடிக்கிறதுலயே உங்களுக்கு தூக்கம் போயிடும், டயர்ட்னஸ் போயிடும். அடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மற்ற வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். மார்னிங் எழுந்ததும் தண்ணி குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிற வீடியோவை நம்ம சேனல்லையும் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புளுக்கு இருக்க காமனான ஹேபிட்னா அது அதிகாலை 4 மணிக்கு எழுந்துக்கக்கூடிய பழக்கம் தான். நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. வெற்றி அடையக்கூடிய மக்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க நேரம் ஒண்ணுதான். டிம் குக், ஆப்பிளோட CEO, இவரு தினமும் காலையில 3:45க்கு எழுந்துப்பாராம். மிஷல் ஒபாமா இவங்க 4 மணிக்கு எழுந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. நம்ம தமிழ்நாடோட ex-CM கருணாநிதி அவரோட 90 வயசுல கூட 4:30 மணிக்கு டான் எழுந்துருவாராம். எழுந்த உடனே நாட்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்க நியூஸ் பேப்பரை படிக்கக்கூடிய ஹேபிட்டையும் வச்சிருந்தாராம். ஸோ எல்லாருக்குமே அதே டைம் தான் இருக்கு. பட் நிறைய காலைல எழுந்திருக்கக்கூடிய மக்கள் தான் வெற்றியாளர்களா ஏன் மாறுறாங்கன்னா, காலையில எழுந்திருக்கும் போது மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய மைண்டோட எந்த விஷயத்த நம்ம பண்ணாலுமே அதை பர்ஃபெக்டா நம்மளால பண்ண முடியும். மற்ற மக்களை விட அதிகமா உங்களுக்கு டைம் இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்கும். அதிகாலையில எழுந்துட்டாலே அந்த நாள் முழுக்க உங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதிகாலையில் எழுந்துக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்கு. நீங்க எப்போ என்ன டைமுக்கு எழுந்திருப்பீங்க? வெற்றியாளர்கள் மாதிரி சீக்கிரம் எழுந்திருக்க நினைக்கிறீங்களா? நான் சொன்ன மெத்தட்ஸ்ல நீங்க ஏதாவது மெத்தடை யூஸ் பண்ணி சீக்கிரமாவே ஆல்ரெடி எழுந்துக்கிறீங்களா? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.